ஹே guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஃபார்மர்ஸ்லாம் பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. இந்த தடவையும் விளைச்சல் அவ்வளவா இல்லை, அப்போது இந்த தடவை எப்படியாச்சும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே புதருக்குள்ளே ஒரு குழந்தை அடிப்பட்ட மாதிரி கிடக்கு. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. இந்த குழந்தை யாரோடது? பார்க்கவே கொஞ்சம் ரிச்சான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது. கழுத்தில் ஜேட் பெண்டன்ட் வேற போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அப்போது எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, இந்த பொண்ணை தூக்கிட்டு போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகுது அப்படின்னும் போது அதுலேருந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும், ஒரு சின்ன பொண்ணு இப்படி அடி விழுந்து கிடக்கா, அவளை பார்த்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, இந்த பொண்ணை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னும் போது மித்தவங்களாம் சொல்கிறாங்க, இந்த பொண்ணை வளர்க்குற அளவு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனுஷன் எனக்கு இந்த பொண்ணை காப்பாற்றணும், நானே இவளை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி அதுதான் நம்ம ஹீரோயின். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பார்த்தா இந்த இடத்துக்கே ராஜா இருப்பார்ல, அவரோட பொண்ணு தான் ஆக்சுவலி இந்த குட்டி குழந்தை போல. ஸோ அவள் எப்போ பிறந்தா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தோடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ராஜாவுக்கு ஆல்ரெடி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பசங்க கிட்ட இதுதான் உன்னோட சிஸ்டர், ஸோ நீங்கள் இவளை ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும், நீங்கள் தான் எப்போவுமே இவளுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஷூயூ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ 4 இயர்ஸ் ஆகிடுது. அவளை எப்போவுமே அவரோட அப்பா வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது நைட் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த 2 பிரதர்ஸுமே கேட்காம நம்ம ஹீரோயினை விளையாடுறதுக்காக மார்க்கெட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு கிளேல டாய் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் அந்த மாதிரி டாயெல்லாம் அவளுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கா. அதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு ஒன்று, செகண்ட் அண்ணாக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போது 2 பிரதர்ஸுமே இப்போதைக்கு உனக்கு என்ன வாங்கி தரது, சரி இரு உனக்கு நான் ஒரு டாய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்து ஸ்டோரில் போயிட்டு அங்கே என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆள் வரான். அவன் பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போய் விற்கிறவன் போல். அந்த குழந்தை ராஜாவோட பிள்ளை அப்படின்னு தெரியாமல் அவன் அந்த பிள்ளையை கடத்திட்டு போயிடுறான், அதாவது நம்ம ஹீரோயினை. 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அவங்களோட தங்கச்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பட் அவன் தான் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டானே. இந்த பக்கம் பார்த்தா அந்த பர்சன் அந்த ஆள்கிட்ட விற்க போகிறான். பார்த்தா அந்த ஆள் அங்கே காணும். இவன் தடுக்கி கீழே விழுற மாதிரி போகும்போது அந்த குழந்தைய மலையிலேருந்து கீழே போட்டுறான். அதனால தான் நம்ம ஷூயோக்கு அடிபட்டு அவள் அங்கே கடந்திருக்கா. ஸோ இதுதான் ஷூயோ. அவளுக்கு தலையில் அடிப்பட்டனால அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருந்திருக்கு. ஸோ அங்கே அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனில் அந்த குழந்தைய தேட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே காட்டுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் இப்போ 20 இயர்ஸ் ஓல்டு ஆகிட்டா. அவள் ஒரு ராஜாவோட பொண்ணுன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. பிகாஸ் அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளை எடுத்து வளர்த்தார்ல, ஸோ அவர் தான். ஸோ அவரை மட்டும்தான் அவள் அப்பான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறா. அவள் இப்போவுமே அந்த கிளே பொம்மை தான் செஞ்சு வித்துட்ருக்கா. ஆக்சுவலி அவள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறா. அவனோட பேர் சென்வன். அவன் இந்த அஃபிஷியலாக ஆகுறதுக்காக எக்ஸாம்ஸில் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதுறான். நிறைய தடவை எழுதியும் அவன் ஃபெயில் தான் ஆகியிருக்கான். ஸோ அவன் சென்வன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால நம்ம ஹீரோயின் தான் அவளோட பணத்தெல்லாம் அவனுக்கு செலவு பண்ணி அவனுக்கு படிப்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. அந்த சென்வன் ஆக்சுவலி ஒரு ஆர்ஃபன் தான். அவன் பார்த்தா இப்போது அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நம்மளை பாஸ் ஆகிட்டா கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினோட பேரை இவர் லியாசா அப்படின்னு வச்சுருந்துருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு நான் சென்வனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காருல்ல, அவருக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. இப்போது யுன்செங் அப்படின்ற ஒரு ஊரில் தான், அதாவது இது ஒரு பெரிய கண்ட்ரி மாதிரி, அதில் யுன்செங் அப்படின்ற ஊரில் தான் நம்ம சிஸ்டர் இருக்கான்ற மாதிரி எனக்கு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு செகண்ட் பிரதர் கிட்டே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த எக்ஸாமினேஷன் நம்மளோட சிஸ்டரோட ஃபியான்ஸே அதாவது லவ்வர் தான் இதை எழுதியிருக்கான். நம்ம இவனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் நம்ம சிஸ்டரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த செகண்ட் பிரதர் சொல்கிறான், ஆனால் இதில் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் நம்ம சிஸ்டர் வேணும்னா நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைட் நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் வந்துடுது, இந்த மாதிரி இந்த சென்வன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சென்வனை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
இங்கே ஒரு ஆன்ட்டி வந்துட்டு நான் வந்து உனக்காக உன்னோட கடையை பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சந்தோஷமாக அனுப்பி விடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவா, அதனால அவளை எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சென்வனை பார்க்கறதுக்காக போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கையை பிடிச்சிட்டு அவன் க்ளோஸாக நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவள் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, சென்வன் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா, கண்டிப்பாக என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சென்வன் சொல்கிறான், என்ன நினைக்கிறேன், நான் உன்னை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா அதுக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுமா, என் மனசில் ரோஸ் தான் இருக்கா, நான் அவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கெத்தான பொண்ணுங்க தான் தேவை, நீ வந்து ஒரு இல்லிட்ரேட் உனக்கு படிக்கவே தெரியாது, ஆனால் ரோஸ் பார்த்தியா அவள் இந்த ஊரோட கவர்னரோட பொண்ணு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸோ நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறான். அங்கே சுற்றி எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து அவள் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே அவனுக்காக யூஸ் பண்ணியிருக்கான், அவன் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அவள் சென்வனை மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, அவளோட பணத்தெல்லாம் நீ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீ அவளவே காலை வாரி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சென்வன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவளை பிடிக்கல, நான் எப்போவுமே அவளை மேரேஜ் பண்ணணும்லாம் யோசித்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது, என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ண நம்ம வந்து இப்போது மேரேஜ் பண்ணிக்கலான்னு, அப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க என்னோடய வீட்டுக்கு அப்படின்னும் போது சென்வன் சொல்கிறான், நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், சின்ன வயசில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, உனக்கு வந்து லியாஸா தானே பேசி வச்சுருந்தோம், இப்போ நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவன் கேட்குற மாதிரியே தெரியல. அவன் வந்துட்டு நான் ரோஸை தான் லவ் பண்ணுறேன், நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னே நிற்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே இவன்கிட்ட என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இங்கே அந்த கவர்னர் இருக்கார்ல, ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக அந்த 2 பிரதர்ஸுமே வந்திருக்காங்க. அந்த யுன்ஷங்காவில் இருக்க பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த கவர்னர் பார்த்தா இந்த 2 பேரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட காவலர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வெளியில் 2 பேர் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த கவர்னர் வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு நான் இப்போ மீட் பண்ண மாட்டேன், இப்போ நான் பிஸியாக இருக்கேன்னு உனக்கு தெரியலையா, அவங்க 2 பற்றி போக சொல்ல அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் செகண்ட் பிரின்ஸும் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த கவர்னர் பயந்துட்டா, ஐயோ நீங்கள் தானா, நான் வந்து வேறு யாரும் நினச்சேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுறான். அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ நாங்கள் ஏன் இங்கே யுன்ஷின் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் தொலைஞ்சி போன என்னோட தங்கச்சி வந்து இந்த ஊரில் தான் இருக்கான்ற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவளை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னும் போது அவனுமே நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருந்திருக்கேன், நான் கண்டிப்பாக நான் இப்போவே ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சரி ஓகே அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த கவர்னர் வந்து இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய பதவியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையுமே போய் தேட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் செகண்ட் பிரின்ஸும் சேர்ந்து மார்க்கெட் சைட் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய் பார்த்தா அவள் சின்ன வயசில் செஞ்ச பொம்மைலாம் அப்படியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது இந்த கடை அவங்க சிஸ்டரோடது தான் அப்படின்னு. ஸோ அங்கே அந்த ஆன்ட்டி தானே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் யார் மேக் பண்ணா அப்படின்னும் போது அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, லியாஸா தான் எல்லாத்தையுமே மேக் பண்ணா, நான் வந்து அந்த கடையை பார்த்துக்க மட்டும்தான் செய்கிறேன்னு. உடனே அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே அவங்களும் வழி சொல்கிறாங்க. இவங்களுமே வேகமாக அங்கே ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு, அப்போது உனக்கு என்ன பிடிக்கல, நீ நான் லவ் பண்ணல தானே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீ வந்து நான் உனக்காக செலவு பண்ண பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து உன்னை விட்டுறேன், நீங்கள் இறந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் 2 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜேட் பையனை பற்றி கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுதான் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு. அப்போது அந்த சென்வன் சொல்கிறான், நீ என்ன எனக்கு எப்போ பணம் கொடுத்த, ஏதாச்சும் எழுதி எவிடன்ஸ் வச்சுருக்கியா இந்த பணம் எனக்கு கொடுத்த அப்படின்னு. அப்படி உன்கிட்ட எதுவுமே இல்லைல்ல, அப்புறம் எப்படி நீ வந்து சொல்ல முடியும், என்னாலலாம் இதை ஏற்றுக்க முடியாது, உன்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, நான் உனக்கு பணமும் தரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ பார்த்தா அவங்க 2 பிரதர்ஸுமே உள்ளே வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை, யார் எங்கள் சிஸ்டரை புள்ளி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சென்வன் வந்துட்டு என்னது லியாசா உங்களோட சிஸ்டரா, அவள் ஒரு ஆர்ஃபன் எனக்கு எப்போவோ தெரியும், இந்த 2 பேரை இவர் தானே வந்து நடிக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லியாசாவோட அடாப்டட் ஃபாதரை பார்த்து கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, வேலை வைக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறாரு, நாங்களாம் காமன் பீப்புள்ஸ், எப்போவுமே சென்வன் வந்துட்டு இவ கூடயே தான் இருப்பான், பட் நீங்கள் ஏன் இந்த ஊடையில் வந்தீங்க, உங்களுக்கு நிறைய ரிச்சான பீப்புள்ஸ்லாம் கிடைப்பாங்கத அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த கவர்னரோட பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணாதீங்க, சென்வனுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக வந்துட்டு அவன் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த 2 பேரை பார்த்து இந்த சென்வன் சொல்கிறான், இப்போ 2 கோமாளி வேற வந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் அப்படின்ட்டு. அவன் சிரிச்சிட்டு இதெல்லாம் நான் நம்பவேன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இதெல்லாம் நான் நம்ப போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த கவர்னரோட பொண்ணு எங்கள் அப்பா இங்கே தான் வந்துட்டு இருக்காரு சென்வனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, அவர் வந்தோன்னே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் உண்மைக்கே ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அந்த கவர்னர் அங்கே வந்துடுறான். ஸோ அவன் வந்தக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ்னு சொல்லிட்டு இங்கே சீன் போட்டுட்டு இருக்காங்க, இவங்க உண்மைக்கே அவங்க தானா அப்படின்னும் போது அந்த கவர்னர் வந்துட்டு யாரோ இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்க்க வரான். பட் இவங்க 2 பேரும் உண்மையான பர்சன்ஸ் இங்கே இருக்கிறத பார்த்த உடனே அவனே கீழே விழுந்துடுறான். ஸோ இவங்களும் பயந்து போய் அப்போ உண்மைக்கேவா, அப்போ லியாசா வந்துட்டு இவங்களோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ கவர்னர் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, இந்த பசங்க தெரியாமல் இப்படி பேசிட்டாங்க, பட் இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொன்ன உடனே அந்த சென்வன் வந்துட்டு லியாசா கிட்ட அப்போது நீ வந்து பிரின்சஸா, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் ஏதோ பிளைண்டாக அந்த மாதிரி பண்ணிட்டேன், எல்லாமே இவனால தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கவர்னரோட பொண்ணு வந்துட்டு எப்படி ஒன்றால் இப்படி பேச முடியுது, இப்போ வரைக்கும் அவள் வேணா நான் வேணும்னு சொன்னால் அவள் பிரின்சஸ்ன்னு தெரிஞ்சோன்னே இப்போ நான் வேணா உனக்கு அவள் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்னை விட ஒன்னால தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் சொல்கிறாங்க, ஆக்சுவலி நீ எக்ஸாமில் பாஸே ஆகலை, என்னோட சிஸ்டர் வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னை பாஸ் பண்ணோம், பட் நீ இவ்வளோ மோசமாக இருப்ப நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எங்கள் சிஸ்டர் எங்களுக்கு கிடைச்சிட்டா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடைக்க போகிறது கிடையாது, நான் வந்து உனக்கு நல்ல பனிஷ்மெண்ட்டும் தரப்போகிறேன் அப்படின்னும் போது அவன் வந்துட்டு என்ன ஆச்சு, என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம்ஸில் எழுதினேன், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பட் அவனை வந்து அங்கேருந்து சிப்பாயில் இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட உண்மையான அப்பா இருப்பார்ல, அதாவது கிங், அவர் வந்துட்டு இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸை காணும், 2 பேரும் தான் என்னோட பொண்ணை தொலைச்சாங்க, இப்போ யூன்சிங்கில் வந்து அவள் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தேட போயிருக்காங்க, ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க சென்ட் பண்ணலை, திரும்ப அந்த 2 பேர்த்த நம்பி என்னோட பொண்ணை நான் இழக்க விரும்பலை, நானே யுன்சங்க்கு போகணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யுன்சங்க்கு கிளம்பிட்டு இருக்காரு அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பிரதர்ஸ் கிட்ட நான் உண்மைக்கே நீங்கள் என்னோட பிரதர்ஸை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், இந்த கவர்னர் வந்து நல்லவனே கிடையாது, இவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாகணும் அப்படின்னும் போது அந்த கவர்னர் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து நீ என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. பார்த்தா போன வருஷம் வந்துட்டு அங்கே எந்த ஒரு விளைச்சலுமே இல்லாமல் அங்கே எல்லாருமே ட்ராட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்போது இந்த ஃபேமிலிஸ், ஃபார்மர்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாரும் அந்த கவர்னரோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், எங்களுக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்க, மக்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கவர்னர் வந்துட்டு நான்லாம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இங்கே எனக்கே சாப்பாடு இல்லை அப்படின்னு போய் சொல்கிறான். அப்போ ஒரு லேடி வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், அவ்வளோ மூட உள்ளே போச்சு, இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மக்கள் மேலே பாசமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு நீ என்ன ஓவராக பேசிட்டு இருக்க, உங்களுக்கெல்லாம் சோறு போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இந்த ஊருக்கு கவர்னர் நான், அதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் போய் எத்தனை பேர் வேணாலும் சாகுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா, ஆல்ரெடி நிறைய பேர் செத்துட்டு தான் இருக்காங்க பசினால, கொஞ்சமாச்சும் நீங்கள் கருணை காட்டுங்க அப்படின்னும் போது அவன் கண்டுக்காத மாதிரி இவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு யும்ஷங்கோட கவர்னர் சரியே கிடையாது, இவர் இந்த பொசிஷன்ல இருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அந்த கவர்னர் வந்துட்டு ஐயோ நான் அப்படின்னா பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அவன்
பண்ணதை மறைக்க ட்ரை பண்ணுறான். அவன் வந்துட்டு இல்லைன்னு சாதிச்சுட்டே இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் வந்து அங்கே வேர் ஹவுஸ் இருக்கும்ல, ஸோ அதோட ஹெட் காங்கை வந்து அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அவனையுமே அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து எவ்வளோ மூட வந்து அந்த ஃபேமிலிக்கு போயிருக்கோ, அதாவது கவர்னரோட ஃபேமிலிக்கு எவ்வளோ வேர் ஹவுஸில் இருக்குது, அதெல்லாம் ஏன் மக்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வருது. அந்த காங் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இதெல்லாம் வந்து கணக்கு மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் என்னோடது, இது எல்லாமே கவர்னர் தான், அவர் தான் யாருக்குமே எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து அந்த காங் அனுப்பி விட்டுறாங்க. பட் இந்த கவர்னர் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து சொல்கிறான், கண்டிப்பாக நீ பண்ண தப்புக்கு உன்னை மன்னிக்க போகிறதே கிடையாது, நீ கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்க போகிற அப்படின்னும் போது அவன் வந்து அங்கே எந்திரிச்சிட்டு, ஓ நான் ஜெயிலில் இருக்க போகிறேன்னா இப்போ உங்களெல்லாம் யாரை வந்து காப்பாற்றுறான்னு பார்க்கலாம், அவங்க 3 பேர்த்த இங்கேவே நான் கொண்டுட்டேன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. இங்கே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து சொல்கிறான், எங்களோட அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன் குடும்பமே இல்லாத மாதிரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அந்த கவர்னர் வந்து சொல்கிறான், இப்போ நான் தான் உங்களை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரியும், உங்கள் அப்பா அவரோட அரண்மனையில் இருப்பார், அவருக்கு இந்த நியூஸ் போகிறக்குள்ளேயே உங்கள் பாடியெல்லாம் அழுகியே போயிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ அந்த பிரின்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் கூடலாம் அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அங்கே அந்த கிங் இருக்கார்ல, அவருமே பாதி தூரம் வந்துடுறாரு யுங்ஷன் கிட்ட. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸால அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ அப்போ பார்த்தா இந்த கவர்னர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கையில் வச்சுட்டு 2 பேரும் இப்போ உங்க வாழை கீழே போடல அப்படின்னா இவ உயிரே இருக்காது, இவளை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரால் என்ன பண்ண முடியும், ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட சிஸ்டரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தன்னோட சிஸ்டர் வந்துட்டு இவங்கனால இறந்து போயிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதனால அவங்களுமே வாழை கீழே போட்டுடுறாங்க. ஸோ அந்த சிப்பாயெல்லாம் வந்து இந்த 2 பிரின்ஸையுமே பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த கவர்னர் சொல்கிறா, இந்த யுன்ஷனில் வந்துட்டு எப்போவுமே நான் மட்டும்தான் கவர்னராக இருப்பேன், இப்போது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போனால் தான் இந்த விஷயம் வெளியூருக்கு தெரியும், இங்கேவே உங்கள் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன், என்னோட ராஜ்யம் தான் இங்கே அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அங்கே பார்த்தா கரெக்டாக இவங்களோட அப்பா வந்துடுறாரு. ஸோ அவரை பார்த்த உடனே இந்த கவர்னர் பயந்து போயிடுறான். அவர் சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி யுங்ஷங்கில் வந்துட்டு நான் இடம் கொடுத்தேன்னு தெரியல, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அது நடக்க போகிறதே கிடையாது, பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் ஒரு கவர்னர் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு துடிக்கணும், பட் உனக்கு அப்படி இல்லை, நீ வந்து நீ சொகுசாக இருக்கணும் மட்டும்தான் நினைக்கிற. கவர்னர் வந்து எவ்வளோ மன்னிப்பு கேட்குறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே யாருமே அவனோட பேசி கேட்குற மாதிரி இல்லை. அந்த கிங் வந்துட்டு இவனை இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போயிடுறாங்க. அங்கே தன்னோட பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அவர் சொல்கிறாரு, அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே நீ இருக்கம்மா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணவும் தெரியுமா நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு பக்கம் அவள் வந்துட்டு இன்னும் இந்த ஆள் மாதிரியே ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதாவது இந்த கவர்னர் மாதிரி அவள் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, இப்போ இந்த கவர்னரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஊர்லேயே இருக்காங்க, அந்த வேர் ஹவுஸோட ஹெட் வந்துட்டு காங் கீழே இன்னொருத்தர் இருக்கான், அவனுமே இந்த மாதிரி தான் இருக்கான், ஸோ அந்த மாதிரி எல்லா பீப்புளையுமே அரெஸ்ட் பண்ணணும், அது வரைக்கும் நான் இங்கேருந்து வரப்போகிறது கிடையாது அப்படின்னும் போது அவங்க அப்பாவுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னோட சிஸ்டருக்கு துணையாக இருங்க, அவள் என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காங்குக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான், ஸோ அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளேருந்து ஒரு லேடியை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் சாப்பாடில் கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ்க்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க இப்போவே நாங்கள் வந்து உங்களோட ஹெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த வேர் ஹவுஸோட ஹெட்டையுமே வர சொன்ன உடனே அவன் வெளியில் வந்துட்டு, நீங்களாம் யார், தேவையில்லாமல் இருக்கீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அவன், நீங்களாம் யார், தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லித்தர போகிறீங்களா, என்ன தான் பண்ணாலும் உங்களால் எதுவுமே நல்லா பண்ண முடியாது, இந்த மக்கள்லாம் என்னை எதிர்த்தா அவங்களே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியலையா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். யாராச்சும் ஒரு கோமாளி பிடிச்சி வேஷம் போட்டு வந்து என்ன மிரட்டினா நான் நம்பிவேன் நினைக்கிறீங்களா, எங்களோட ஹெட் காங் வரட்டும், அவர் வந்து உங்களெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெத்தாக பேசிகிட்டு இருக்கான்.
அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு அப்படியா இப்போதான் உங்கள் காங்கோட கதையை பார்த்துட்டு வந்தோம், அவர் திரும்ப இங்கே வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா அங்கே அதே மாதிரி அந்த காங்குமே வந்துடுறான். ஸோ அவன்கிட்ட அவன் சொல்கிறான், பார்த்தீங்களா எங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் செகண்ட் பிரின்ஸை சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளாம் இவங்களுக்கு பயப்பட போகிறதே கிடையாது, உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது அந்த காங் வந்துட்டு இது வேற ஏதோ பர்சன்ஸ் தான் வேஷம் போட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் நேற்று தானே அவங்கக்கிட்ட அடி வாங்கினான். ஸோ அவன் பயந்துட்டு காலில் விழுந்துட்டு, ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், எங்களை வேலையை விட்டெல்லாம் தூக்கிடாதீங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டோம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது இன்னொருத்தவன் இருக்கான்ல அவன் பார்த்து பயப்படுறான். ஏன்னா உண்மைக்கே இவங்க செகண்ட் பிரின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்ஸா அப்படின்ட்டு. அவன் மிஸ்டர் காங் உங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க காலெல்லாம் போய் விழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஆள் திட்டிட்டு, ஒழுங்காக வந்து உன் வேலை உன் கையில் இருக்கிறவனா காலில் விழுந்துரு, இல்லைனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவனுமே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். பட் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் மன்னிக்க கூடாது அப்படின்னு இந்த பிரின்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவங்க இங்கே இருக்கனால நாங்கள் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்கிறாங்க, பட் திரும்ப அவங்க பழைய வேலையை ஸ்டார்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு இவங்களுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை வந்து பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அடாப்டட் ஃபாதர் வந்து யாருமே இல்லாமல் தனியாக தான் இருக்கார். பிகாஸ் சின்ன வயசுலேயே அவர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் அண்ட் பையனை வந்து இழந்திருக்காரு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எடுத்து அவர் வளர்த்துருந்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்பா நீங்களுமே என் கூட சேர்ந்து கேபிட்டலுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கே போய் இருக்கலாம், நீங்கள் என் கூட வந்துடுங்க, நீங்கள் தான் என்னை இவ்வளோ வளர்த்துருக்கீங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, நான் யுன்ஷனை விட்டுட்டு வர முடியாதுமா, நீ போயிட்டு வா, அப்பாவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை பார்க்கவா, என்னை மறந்துடாத, நான் இங்கவே இருக்கேன், நீ சந்தோஷமா இருக்கணும், எப்படியோ உன்னோட ஃபேமிலி உனக்கு கிடைச்சிச்சுல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவளோட ஃபேமிலியை விட அவங்க அப்பா கூட தான் அவள் ரொம்ப அட்டாச்சாக ஆகியிருக்கா. ஸோ அதனால அவள் வந்துட்டு அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பிரின்சஸ் ஆச்சு. ஸோ அதனால அவளுமே அவளோட பிரதர்ஸ் கூட சேர்ந்து கிளம்புறா. அவங்க அப்பா கிட்ட வந்து அவள் சொல்கிறா, அப்பா கண்டிப்பாக நான் வீக்லி உங்களை பார்க்க வந்துடுவேன்ப்பா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எப்போனாலும் எனக்கு நீங்கள் லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ வண்டியில் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா வந்துட்டு எப்படிலாம் அவளை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட பொண்ணு மாதிரியே தானே அவளை வளர்த்தாரு. ஸோ அதனால் அவர் அதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவளோட பிரதர்ஸ் சொல்கிறாங்க, நீ எதுக்கு சேட் ஆகிட்டு இருக்க, உனக்கு அப்பானா அவர் எங்களுக்கும் அப்பா மாதிரி தான், பிகாஸ் எங்களோட சிஸ்டர் அவர் வளர்த்துருந்துருக்காரு. ஸோ உனக்கு எப்போல்லாம் தோணுதோ சொல்லு, நம்ம கண்டிப்பாக உன்னோட அப்பாவை வந்து பார்க்கலாம், இப்போது நம்ம கண்டிப்பாக கேபிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. அவளுமே அவங்க அப்பாவை பார்த்து நினச்சி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு, நீ எங்கே பிலாங் ஆகுறியோ அங்கே தான் இருக்கணும், அப்பா உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங் கொண்டு இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.